கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் எரேமியா 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உனக்கு என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு மாத்திரம் நீ விலகிறாதன்னு நான் உனக்கு சொல்ல வருகிறேன். பவுல் இந்த காரியத்துல தெளிவா இருந்தா. கர்த்தரை விட்டு விலகக்கூடிய பசி அவருக்கு வந்தது. அவருக்கு நிறைய போராட்டம் வந்தது. அவருக்கு நிறைய நிந்தனை வந்தது. அவருக்கு நிறைய தாழ்வு வந்தது. அவருக்கு நிறைய போராட்டம் வந்தது. ஆனா அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் ஒன்றும் என்னை பிரிக்காது என்று. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு என்ன வந்தாலும் தைரியமா நில்லு. கர்த்தரை விட்டு நான் விலக மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் ஓட மாட்டேன். நான் கர்த்தருக்காக நிற்பேன்னு நீ நின்னா அவர் உனக்காக நிற்கிறதை நீ காண்பாய். ஆனா கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை நம்பி மனுஷனை தன்னுடைய பலமாய் கொண்டிருக்கிறவனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு, அவன்தான் சபிக்கப்பட்டவன் என்று. இதை கர்த்தரே சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளையே, யோனாவை மாறி தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் ஆதாம் ஏவாள மாதிரிக்கல ஓடி எங்கேயாவது ஒளித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இளைய குமாரனை மாதிரி தகப்பனை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், திரும்பி வா, திரும்பி வா, திருந்தி வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால உன்னை விட்டு யாரு போனாலும் நீ கர்த்தரை விட்டு போகவே கூடாது. அவரை விட்டு விலகாத. யோபுக்கு கர்த்தரை விட்டு விலகக்கூடிய எல்லா சூழ்நிலையும் வந்தது. ஆனாலும் அவர் சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன் என்று. இப்படி நீ அவருக்காக நில்லு. அதனாலதான் சொல்ல வர, என்னை விட்டு எது விலகினான் நான் அவரை விட்டு விலகவே இல்லை, அவரும் என்னை விட்டு விலகலைங்க. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவ கிருபையில தாழ்மையோட நின்று சொல்லுகிறேன், அவர் என்னை விட்டு விலகல, நானும் அவரை விட்டு விலகல. இன்னைக்கு சரியா பைபிள் படிக்காம, சரியா ஜெபம் பண்ணாம, சரியா சர்ச்சுக்கு போகாம, ஆண்டவரையே மறந்து போய் இருக்கிற நீ அவரை தேடி வா. இல்லாட்டி சபிக்கப்பட்டவனாய் சபிக்கப்பட்டவளாய் மாறி விடுவாய். அதனால தேவ பிள்ளையே, அவரை விட்டு விலகாம இரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபமெல்லாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.